இந்த மாதிரி ஸ்கூட்டர்ல ஹெட்லைட் ஃபியூஸ் போய் லைட் எரியாம இருந்துச்சுன்னா அதை எப்படி சரி செய்யறதுன்னு பாத்துறலாம். இப்போ இந்த வண்டியில பாத்தீங்கன்னா ஹை பீம்ல வச்சா மட்டும் லைட் எரிய மாட்டுக்கு. இப்போ பாருங்க ஸ்விட்ச் ஹை பீம்ல தான் இருக்கு, ஆனாலும் ஹெட்லைட் எரியல. இதை சரி பண்ண ஃபர்ஸ்ட் இந்த பகுதியை கலட்டணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த கண்ணாடியை கலட்டணும். கண்ணாடியை கலட்டுறதுக்கு இந்த ரப்பர் இருக்க பகுதியை மேல தூக்கிருங்க. இனி இதுல இருக்க நட்டை ஸ்பேனர் வச்சு கலட்டிருங்க. கலட்டும் போது வலது பக்கம் இருக்கிற கண்ணாடியா இருந்தா வலதுல இருந்து இடது பக்கம் நோக்கி திருக்கணும், அதாவது கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல கலட்டணும். அடுத்ததா இதை கலட்டின மதியே இடது பக்கம் இருக்க கண்ணாடியும் கலட்டிடலாம். இடது பக்கம் இருக்கிற கண்ணாடியை கலட்டும் போது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல திருக்கி கலட்டணும். அடுத்ததா ஹெட்லைட்டுக்கு நேரா கீழே ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அதை கலட்டிருங்க. இது பாத்தீங்கன்னா டி ஸ்பேனர் வச்சும் கலட்டலாம் அல்லது ஸ்க்ரூ டிரைவர் வச்சும் கலட்டலாம். நம்ம இதை ஸ்க்ரூ டிரைவர் வச்சே கலட்டிடலாம். அடுத்ததா அந்த ஹெட்லைட்டுக்கு பின்னாடி வந்தீங்கன்னா வலது பக்கம் ஒரு ஸ்க்ரூ இடது பக்கம் ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அதை கலட்டிடலாம். இப்படி ரெண்டையும் கலட்டினதும் அதுக்கு நேரா கீழே இந்த பக்கம் ஒரு ஸ்க்ரூ அந்த பக்கம் ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அதையும் கலட்டிடலாம். அடுத்ததா இந்த பகுதியில காடி போன்ற அமைப்பால லாக் பண்ணிருப்பாங்க, அதை கலட்டுறதுக்கு ஒரு கையால வண்டியை பிடிச்சிட்டு இன்னொரு கையால இந்த ஓட்டையில விட்டு கொஞ்சமா இழுத்துருங்க. அடுத்ததா கீழ் பகுதியையும் கொஞ்சமா பிடிச்சு இழுத்துருங்க. அப்படியே இந்த பக்கமும் வந்து அதே மாதிரியே இழுத்துருங்க. அடுத்ததான் அந்த ஹெட்லைட்டை டைரக்டா வெளியே எடுத்தா வராது, அதனால நடுப்பகுதியை நேரா வச்சு ஒரு சைடுல உள்ளதை மட்டும் ஃபர்ஸ்ட் வெளியே எடுத்துருங்க. இனி இந்த சைடுல உள்ளதை எடுத்துருங்க. அடுத்ததான் இந்த பகுதியை பல்போட பின்பகுதியில இருந்து கலட்டிருங்க. இப்ப பாருங்க தனியாவே கையில எடுத்தாச்சு. அடுத்ததான் இந்த பகுதியை கீழே துணி அல்லது மேட் ஏதாவது விரிச்சு அதுல வச்சிருங்க. அடுத்ததான் மேல இருக்க ரப்பர் பகுதியை கலட்டிருங்க. இனி இந்த பல்ப் எடுக்கணும், அதுக்கு இந்த கம்பியை கொஞ்சமா அழுத்தி லாக்ல இருந்து வெளியே எடுத்துருங்க. இப்போ நீங்க நல்லா பார்த்தாலே தெரியும் ஹை பீம்ல உள்ள பகுதி மட்டும் உருகி கட் ஆயிருக்கு, அதனாலதான் அந்த பல்ப் எரியாம போயிருக்கு. இப்போ இதே மாதிரியே இன்னொரு பல்ப் ஒன்று வாங்கிருங்க. இது பாத்தீங்கன்னா பைக் ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில கிடைக்கும். இதோட விலை பாத்தீங்கன்னா 80, 100, 120ன்னு அதோட தரம் மற்றும் கம்பெனியை பொறுத்து மாறுபடும். இனி இந்த பல்பை இதுல மாட்டிரலாம். அடுத்தது அந்த கம்பியை அழுத்தி லாக் பண்ணிடலாம். இனி இந்த ரப்பர் பகுதி இதுல மாட்டிரலாம். அடுத்ததான் அந்த ஹெட்லைட் இந்த மாதிரி பக்கத்துல வச்சு ஏற்கனவே கலட்டின ஹெட்லைட் கனெக்டரையும் இதுல மாட்டிரலாம். அடுத்ததா இதை டைரக்டா மாட்ட முயற்சி பண்ணீங்கன்னா மாட்ட முடியாது, அதனால நடுப்பகுதியை இந்த மாதிரி கொஞ்சமா உள்ள வச்சிருங்க. அடுத்ததா ஏதாவது ஒரு பக்கம் மட்டும் இந்த மாதிரி உள்ள விட்டுருங்க. இனி இந்த பக்கம் உள்ளதை இப்படி உள்ள விட்டுறலாம். இனி ஒரு பக்கம் மட்டும் இந்த மாதிரி கரெக்டா வச்சு லைனா அழுத்தி லாக் பண்ணிருங்க. மேல் பக்கம் லாக் பண்ணதும் அடுத்தது அடிப்பக்கத்தில் உள்ளதை லாக் பண்ணிருங்க. அடுத்தது இதுல இருந்து கலட்டின 4 ஸ்க்ரூவையும் மாட்டிருங்க. அதே மாதிரி இந்த ஹெட்லைட்டுக்கு கீழே இருக்க ஸ்க்ரூவையும் டைட் பண்ணிருங்க. அடுத்தது அந்த கண்ணாடியையும் மாட்டிருங்க. ஃபுல்லா டைட் பண்ணதும் சம்பந்தமே இல்லாம ஏதாவது ஒரு திசையை நோக்கி இப்படி நிற்கும், அதனால நமக்கு தேவையான டைரக்ஷன்ல கண்ணாடியை இப்படி வச்சுட்டு கீழே உள்ள நட்டை டைட் பண்ணிருங்க. இப்ப இதை மாட்டின மாதிரி இந்த கண்ணாடியை மாட்டியாச்சு. கடைசி அந்த ரப்பர் இருக்க பகுதியும் கீழே இழுத்து விட்டுருங்க. இனி இந்த பல்ப் எப்படி எரியுதுன்னு வண்டியை ஸ்டார்ட் பண்ணியே பாத்துரலாம். இப்ப பாருங்க ஹெட்லைட் அருமையா எரியுறதை பார்க்க முடியுது. அதனால இந்த மாதிரி ஹெட்லைட் ஃபியூஸ் போயிருந்தா நீங்களே ரொம்ப ஈஸியா சரி பண்ணிடலாம். அதே மாதிரி புது பல்பு மாட்டினதும் முன்பகுதியை மாட்டுறதுக்கு முன்னாடியே பல்ப் நல்லா எரிதான்னு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணிட்டு மாட்டுங்க.